அஸ்வகந்தா சிவப்பரிசி பாயாசம். தேவையான பொருட்கள்: அஸ்வகந்தா ஒரு துண்டு, வெல்லம் 150 கிராம், தேவையான அளவு சிவப்பரிசி கழுவி எடுத்து வைத்தது, தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல், தேவையான அளவு தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம். இந்த அஸ்வகந்தா கொஞ்சம் 1க்கு 2 உடச்சி எடுத்துக்கணும். இப்போ உடச்சி எடுத்து வச்ச அஸ்வகந்தாவோட ஊற வச்ச சிவப்பரிசியும் சேர்த்து மிக்சியில் அரைக்கிறோம். கொஞ்சம் தண்ணீர் கலந்து அரைக்கிறோம். அந்த அரைச்ச விழுதை கொதி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும். நல்ல வெந்த பதத்துக்கு வந்த உடனே இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த பதத்துக்கு வந்ததும் இப்போ நல்லா வெந்துருச்சு. சிவப்பரிசி அந்த அஸ்வகந்தா அரைச்சி போட்டது நல்ல அந்த விழுது நல்லா வெந்து வருது. வெந்து முடித்த உடனே அதனோட இந்த வெல்லத்தை சேர்க்கணும். இப்போது வெல்லத்தை சேர்க்குறோம். வெல்லத்தோடு சேர்த்து வேக வைக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவலை அதில் மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கஞ்சியோடு சேர்த்து நல்லா வெந்ததும் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கு. அடுப்பு ரொம்ப ஹையாக ஏற்றி விட்டுறாதீங்க, பொங்கி கீழே விழுந்துடும். தேவையான அளவு துருவல் போட்டாச்சு. இப்போ இன்னொரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம்.
இப்போ பாயாசம் ரெடி. இந்த சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அஸ்வகந்தா. நல்ல திடகாத்திரமான வளர்ச்சிக்கு பயன்படுது. அதே மாதிரி சிகப்பரிசி ரொம்ப நமக்கு நிறைய மெக்னீசியம் துத்தநாகம்லாம் நிறையா இருக்குது. அதிக அளவில் சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ரத்தத்தில் இருக்க கொழுப்பு சத்தை வந்து குறைக்கும். நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்துள்ள உணவு இது. ரொம்ப எளிதான முறையில் காய்ச்சலாம். கொஞ்சம் அந்த அஸ்வகந்தா வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி போட்டிருக்கோம். கசப்பும் இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பு தன்மையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கோம். நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.